இந்தியா, சீனா இந்த இரண்டு நாடுகளும் இப்போ ஒரு மிகப்பெரிய மறைமுக போரில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சீனா ஒரு பக்கம் இந்தியாவை கட்டுப்படுத்தணும்னு நினைக்க, இன்னொரு பக்கம் இந்தியா சீனாவோட கண்ணில் விரலை விட்டு ஆட்டன்னு சொல்லி இந்த மோதல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்படி என்ன மோதல் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் ஓடிக்கிட்டு இருக்குது, சீனாவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இதில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, முதலெல்லாம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை அப்படின்னா மோஸ்ட்லி அது நம்ம ரெண்டு நாடுகளுடைய பார்டரில் தான் இருக்கும். ஸோ இவன் வந்து உள்ளே வந்துட்டான், அவன் வந்து உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடுகளும் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்ட சம்பவங்களை பார்த்துருப்போம். ஆனால் இப்போ என்னடானா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான பிரச்சனைங்கிறது பெரிய அளவுக்கு இந்திய பெருங்கடலை சுற்றி வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இந்திய பெருங்கடலில் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மறைமுக யுத்தமே ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி என்னப்பா பண்ணிட்டாங்க, சைனா ஸ்பைஷிப்பு தானே அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனா அதுக்கு மேலேயும் பல விஷயங்கள் இந்திய பெருங்கடலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் சைனா ஏன் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதையெல்லாம் இந்திய அரசாங்கம் எப்படி கவுண்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாமா. முதல்ல சைனா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடற்படையோட பலத்தை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ரிப்போர்ட்லேயே ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கடற்படைனா அது சைனாவோடதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ சைனா எதுக்காக இப்படி அவங்க கடற்படையோட பலத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாடு எதுக்காக அங்கே கடற்படை வச்சுருக்கோம், மோஸ்ட்லி அவங்க நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை பாதுகாக்கிறதுக்காக. அதுவே இந்தியா மாதிரியான ஒரு ரீஜனல் பவர்லாம் எதுக்காக கடற்படை வச்சுருப்பாங்கன்னா, அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய மொத்த கடல் பகுதி, உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா அரபிக் கடல், பே ஆஃப் பெங்கால், இந்திய பெருங்கடல்னு சொல்லி இந்த மொத்த ஏரியாவையும் கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கடற்படை அப்படிங்கிறத வச்சுருப்போம். ஆனால் சைனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் பூராவுமே அவர்களுடைய கடற்படையை விரிவாக்கி உலகம் பூரா இருக்கக்கூடிய கடல் பகுதியை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் சீனா அவங்களுடைய கடற்படையை மிகப்பெரிய அளவுக்கு வலிமையானதாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. அப்போவுமே கூட இன்னுமே அவங்களுடைய கடற்படையோட வலிமையை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா ஒரு உற்பத்தி துறையை நம்பி இருக்கக்கூடிய நாடு. ஸோ அந்த நாட்டிலேருந்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல பொருட்களும் தயாராகி வருது. அது மட்டும் இல்லை, சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எரிசக்தி தேவைகளுக்கு வெளிநாடுகளை நம்பி தான் பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால அந்த நாட்டுக்கு கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கப்பல் போக்குவரத்துக்கு ஏதாச்சும் இடையூறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா சீனாவினுடைய பொருளாதாரமே மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். இது சைனாவுக்குமே நல்லா தெரியும். அதுவும் தென் சீன கடல் பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு ஏரியா, நிறைய தீவுகள் இருக்கக்கூடிய பகுதி. ஆல்ரெடி அங்கே கிட்டத்தட்ட 3 அமெரிக்காவினுடைய நேவி பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதனால் தான் இருக்கக்கூடிய தென்சீன கடல் பகுதியிலேயே தனக்கு மிகப்பெரிய கடல் பாதுகாப்பு தேவைப்படுற ஒரு சூழ்நிலையில் தான் சைனா இருக்குது. ஸோ இதனால தான் அவங்க இந்த கடற்படை வலிமை அப்படிங்கிறத தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல எல்லாம் தென்சீன கடல் பகுதியை மட்டுமே பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த சைனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய பெருங்கடல் பக்கமாக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கடல் பகுதி அதே மாதிரி சைனாவுக்கு போகக்கூடிய வர்த்தக பாதை எல்லாத்துலேயுமே இந்தியாவுக்கு கை ஓங்கி தான் இருக்கும். ஸோ இந்தியானால் பெரிய அளவுக்கு அதை கட்டுப்படுத்தவும் முடியும். இது சைனாவுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் இந்தியா கூட ஒரு மோதல் ஏற்படுறதுக்கு முன்னாடியே இந்த இந்திய பெருங்கடலில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சைனா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்திய பெருங்கடல் ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் சைனா இந்திய பெருங்கடலில் வந்து இந்தியாவை எதிர்க்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அப்படி ஒருவேளை சைனாவுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுக்கு முன்னரே இந்திய பெருங்கடலை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களால இங்கே வந்து ஆப்ரேட்டே பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நோக்கமாக வச்சுக்கிட்டு தான் கடந்த ஒரு 2-3 வருடங்களாகவே பெரிய அளவுக்கு சைனா இந்திய பெருங்கடலை நோக்கி பல விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் முதல் விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொமாலியா கடற்கொள்ளையர்களுக்கு எதிராக பாதுகாப்பு தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பெருங்கடலுக்கு அவங்க நாட்டினுடைய போர்க்கப்பல்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதை விட குறிப்பாக அவங்க நாட்டோட சப்மரைன் எல்லாம் வருதுங்க. யோசிச்சு பாருங்க, கடற்கொள்ளையர்களை பிடிக்கிறதுக்கு சப்மரைன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரான ஒரு விஷயம். ஆனால் சைனா அனுப்பி வைக்குது.
ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல காலமாக தென்சீன கடல் பகுதியில் மட்டுமே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த சைனா அவங்க மற்ற கடல் பகுதியிலையும் ஆப்ரேட் பண்ணணும், அந்த ப்ராக்டிஸ் அந்த அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் தான் முடியும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து ஆப்ரேட் பண்ணும் பொழுது கடற்கொள்ளையர்கள்ட்ட இருந்து சில நாடுகளுடைய கப்பல்களை காப்பாற்றுறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த நாடுகள் கூட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் சைனாவுக்கு கிடைக்கும். கூடவே இந்திய பெருங்கடலில் இந்தியா இருக்கும் பொழுது சைனா வந்து சில கப்பல்களை காப்பாற்றுது அப்படிங்கும் பொழுது அது சைனாவினுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இங்கே இருக்கிற நாடுகளுக்கு ஒரு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கும் சைனாவுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, ஈவன் இப்போ சமீபத்தில் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் பிரச்சனை வந்தப்போ சீனாவினுடைய உளவு கப்பல் மாலத்தீவுக்கு வந்துச்சு இல்லையா, அப்போ இந்தியா என்ன பண்ணாங்கன்னா மீண்டும் சொமாலிய கடற்கொள்ளையர்கள் தலை தூக்கிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம். உடனடியாக இந்திய அரசாங்கம் சொமாலிய கடற்கொள்ளையர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்குள்ளேயே 4 கப்பல்கள் கிட்ட வந்து இந்திய அரசாங்கத்தால் காப்பாற்றப்பட்டுச்சு. ஸோ இது எதுக்காக இந்தியா பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய பெருங்கடலில் இன்னும் எங்களுடைய பலம் தான் ஜாஸ்தி. சைனா வந்து என்ன மாலத்தீவுக்கு ஸ்பைஷிப் அனுப்பினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எங்களை மீறி இங்கே எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சைனாவுக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்தியா வந்து இந்த மாதிரி கடற்கொள்ளையர்களுக்கு எதிராக இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இனி ஃப்யூச்சர்லேயும் இந்தியா இது மாதிரி இந்திய பெருங்கடலில் நிறைய ஆப்ரேஷன்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகமே தேவையில்லை. காரணம், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ண தான் இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இன்னுமே வலுவடையும். சைனாவுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அதை நோக்கி தான் இந்தியாவுமே நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா சைனா பண்ண 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன் ஃபாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. ஸோ இந்த அமைப்பில் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்குமே இன்வைட் அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட 19 நாடுகள் இந்த அமைப்போட மீட்டிங்கை கடந்த 2 வருடங்களாக அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்தியாவுக்குமே சைனா வந்து இன்வைட் கொடுத்தாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அபத்தமான செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் சம்மந்தமே கிடையாது. சைனா எங்கேனையோ இருக்குது, இந்திய பெருங்கடல் எங்கேனையோ இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாடு, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியன் ஓஷன் ஃபாரம்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்குறதுங்கிறது யோசிச்சு பாருங்கள். ஸோ அது வந்து ரொம்ப ஓவரான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இது எதுக்காக சைனா பண்ணாங்க அப்படின்னா, இந்தியா இந்த பெருங்கடல் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸுங்கிற ஒரு அமைப்பை கடந்த பல வருடங்களாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அமைப்பின் மூலமாக தான் இந்தியா பார்த்திங்கன்னா இந்த நாடுகள் எல்லாத்துக்கூடையும் ஒரு நல்ல கனெக்ஷன் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த நாடுகள் மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இந்தியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைனா இந்த மாதிரி ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி கடந்த 2 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்தியாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இதை விடவுமே ஒரு படி மேலே போய் சைனா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது இந்தியாவையுமே அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்திய அரசாங்கம் வர முடியாதுன்னு மறுத்துறாங்க. அது மட்டும் இல்லை, சைனாவுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் என்ன சம்மந்தம், எதுக்கு இந்த மாதிரி வந்து ஃபாரம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கடும் எதிர்ப்புகள் தெரிவித்து ஈவன் பங்களாதேஷ் கூட வந்து அந்த அமைப்பை அட்டன் பண்ண விடாமல் வந்து இந்திய அரசாங்கம் தடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சம்திங் பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. இது ஏன் ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் நமக்கும் மாலத்தீவுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்குது இல்லையா? ஸோ இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மாலத்தீவு அரசாங்கம் இந்தியா தலைமையில் செயல்படக்கூடிய இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸுக்கு அவங்க நாட்டினுடைய வைஸ் பிரசிடென்ட்டையே அனுப்பி வைப்பாங்க. ஆனால் இப்போ இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் பிரச்சனை வந்துட்டதுனால இந்த முய்சோ அரசாங்கம் அவங்க வைஸ் பிரசிடென்ட் அனுப்புறதுக்கு பதிலாக ஃபாரின் மினிஸ்டர் தான் அனுப்பியிருக்கிறாங்க. அதே சமயம் அவங்க நாட்டினுடைய வைஸ் பிரசிடென்ட்டை சைனா தலைமையில் நடத்தக்கூடிய இந்தியன் ஓஷன் ஃபாரமுக்கு மாலத்தீவு அரசாங்கம் அனுப்பி வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, இப்படியே இன்னொரு 5-6 வருடம் இந்த அமைப்பை சைனா தொடர்ந்து நடத்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்திய பெருங்கடலில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு இல்லையா? ஸோ இதே ஒரு கணக்கோடு தான் சைனாவும் செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. ஆனால் இந்திய அரசாங்கம் இதுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி இல்லைங்க. ஸோ இப்போ இந்த இந்தியா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற அமைப்பை இன்னும் வலுப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய கடல் பகுதியில் இந்த நேவல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நடத்துவாங்க இல்லையா, அதையெல்லாம் இன்னும் பெரிய அளவுக்கு நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஈவன் இப்போ கூட நம்ம இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது மிலான் 2024 அப்படிங்கிற ஒரு நேவல் எக்ஸசைஸ் ஆந்திரா மாநிலத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 50 நாடுகள் இந்த ஒரு நேவல் எக்ஸசைஸில் கலந்துக்கிட்டும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, எப்படி சீனா இந்திய பெருங்கடல் விஷயத்தில் தலையிடுதோ அதே மாதிரி இந்தியாவும் இப்போது தென்சீன கடல் பகுதி விஷயத்தில் தலையிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சீனாவோட நேவிக்கும் பிலிப்பைன்ஸோட கோஸ்ட் கார்டுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. இதை பயன்படுத்திக்கிட்டு இந்திய அரசாங்கம் பிலிப்பைன்ஸோட கோஸ்ட் கார்டுக்கு ஹெலிகாப்டர்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க.
அது மட்டும் இல்லை, மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது இல்லையா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்திய அரசாங்கம் லட்சத்தீவில் இருக்கக்கூடிய மினிக்காய் மற்றும் அகாத்தி தீவுகளில் இப்போ நேவல் பேஸ் அப்படிங்கிறத கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த 2 தீவுகளுமே மாலத்தீவுக்கு ரொம்பவே நெருக்கமானது. அது மட்டும் இல்லை, முக்கியமான கடல்வழி தடங்கள் அப்படிங்கிறது இந்த பகுதி வழியாக தான் போகும். ஸோ இங்கே ஒரு நேவல் பேஸ் இருக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ரீச்சை இன்னுமே அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீனாவினுடைய அதிகரிக்கும் கடற்படை வலிமையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணலாம்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.